2024ல எடுக்கப்பட்ட ஒரு மலையாள திரைப்படமான சமாதான புஸ்தகம் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துரலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு வித்யா பவன் அப்படிங்கிற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு 2000 சேர்ந்த ஒரு பேட்சை சேர்ந்தவர் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காப்ல. அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டும் அவரோட 2000ல நடந்த பேட்ச்ல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றாப்ல. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு புக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சமாதான புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தினால வந்த பாதிப்பு என்ன, அதனால யார் பாதிக்கப்பட்டா, இது எல்லாத்தையுமே ரொம்ப எமோஷனல் கலந்து சொல்லியிருக்கிற ஒரு படமாக காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியாக போகும், போக போக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட முக்காவாசி பீரியட் பாத்தீங்கன்னா அந்த 2000 பேட்சை தான் காட்டுவாங்க. அந்த பேட்ச்ல நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஸ்கூல் செட்டப்பை சூப்பரா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2000 அப்படிங்கிற போது அந்த பீரியாடிக் லுக்கையுமே பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி முயற்சி பண்றாங்க, அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே அந்த புக்கை படிப்பாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் படிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில பாத்தீங்கன்னா ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அழகா காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆகும். அதுலயுமே கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க.